ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அனாயின்ஸ்ல படிக்கிற தேர்ட் செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு செமஸ்டர் எக்ஸாம் வந்து போயிட்டு இருக்கு. இன்னைக்கு நடந்த காலையில அது மட்டும் இல்லாம மத்தியான எக்ஸாமுக்குள்ள கொஸ்டின் வந்து எப்படி வந்துச்சு அப்படிங்கிற பத்தி தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோல பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம நெக்ஸ்ட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ற ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பா இந்த மாதிரிலாம் ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஸோ அது என்னங்கிறத நம்ம இந்த வீடியோல பார்ப்போம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அனாயின்ஸ்ல படிக்கிற தேர்ட் செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான செமஸ்டர் எக்ஸாம் வந்து நடந்துட்டு இருக்கு. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அரியர் எக்ஸாம் வந்து இன்னைக்கு கம்ப்ளீட் ஆயிருக்கு. அதாவது காலையில் பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் செமஸ்டருக்குரிய இன்ஜினியரிங் கிராஃபிக்ஸோ, மத்தியானம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் செமஸ்டருக்குரிய ப்ராப்ளம் சால்விங் அண்ட் பைத்தன் ப்ரோக்ராமுக்குரிய எக்ஸாம் நடந்துச்சு. காலையில் எக்ஸாம் கொஸ்டின் எப்படி வந்துச்சுன்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு ஓவராலாகவே வந்து கொஸ்டின் ஈஸியாக தான் வந்திருக்கு. ஸோ அது மட்டும் எல்லாரும் பாஸ் ஆயிடலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம கமெண்ட் டேப்ல ஓட் பண்ணியிருக்கீங்க. நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் கமெண்ட் டேப்ல ஓட் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை கிளிக் பண்ணி கமெண்ட் டேப்ல நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கிறதுக்கு நீங்கள் ஓட் பண்ணலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு காலையில் எழுதின ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு எக்ஸாம் கொஸ்டின் எப்படி இருந்துச்சுக்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா மத்தியான எக்ஸாம் கொஸ்டின் வந்து அதாவது ப்ராப்ளம் சால்விங் அண்ட் பைத்தான் ப்ரோக்ராமிங் ஃபர்ஸ்ட் செமஸ்டருக்கு எக்ஸாம் கொஸ்டின் இன்னைக்கு எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு ஓவராலாகவே வந்து கொஸ்டின் ஈஸியாக தான் வந்திருக்கு. ஸோ அது மட்டும் எல்லாரும் பாஸ் ஆயிடலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம கமெண்ட் டேப்ல ஓட் பண்ணியிருக்கீங்க. நீங்க இன்னும் ஓட் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஓட் பண்ணுங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் மத்தியான ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு இன்னைக்கு எக்ஸாம் கொஸ்டின் எப்படி இருந்துச்சுங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகிற ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பாக ஒரு பிளானிங் வச்சு பாருங்க. நெக்ஸ்ட் மேக்ஸிமம் உங்களுக்கு மேத்தமெட்டிக்கல் பேப்பராக தான் இருக்கும். அது வந்து மண்டே இருக்கும். அதனால நாளைக்கு ஒரு நாள் தான் டைம் இருக்கு. அந்த ஒரு நாளுக்குள்ள நம்ம எப்படி வந்து எல்லா டாபிக்ஸ் கவர் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பாருங்க. அதே மாதிரி கண்டிப்பா ஒரு டாபிக் பார்க்கறதுக்கு முன்னாடி அதோட ஃபண்டமெண்டல்ஸ் எல்லாமே பார்த்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளோட சொல்றேன். ஸோ இப்போ உங்களுக்கு ஸ்விம்மிங் தெரியாது அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு நீச்சல் அடிக்க தெரியாது. நீங்க தெரியாம வந்து ஒரு தண்ணிக்குள்ள விழுந்துட்டீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க அந்த பயத்தினால வந்து நீச்சல் அடிச்சு வெளியே மேலே வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி கிடையவே கிடையாது. ஸோ இப்போ நீங்க ஒரு நீச்சல் அடிக்க தெரியாது உங்களுக்கு, சப்போஸ் நீங்க தண்ணிக்குள்ள விழுந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த நீச்சலை பற்றி ஏதாச்சும் கொஞ்சமாச்சும் ஐடியாஸ் இல்லாட்டி அதை பற்றி ஏதாச்சும் தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் அதை வந்து ஃபாலோ பண்ணி மேலே வர ட்ரை பண்ணுவீங்க. உங்களுக்கு எதுவுமே தெரில அப்படின்னா மேக்ஸிமம் வந்து உங்களால் மேலே வர முடியாது. ஸோ அதே மாதிரி தான். ஸோ ஒரு டாபிக் பார்க்கிங்க அப்படின்னா அதோட ஃபண்டமெண்டல்ஸை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அதை பற்றி கொஞ்சம் கான்செப்ட் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஈஸியாக வந்து மேலே வந்துடலாம் அதை தெரிஞ்சுக்கிட்டு. ஸோ அதனால தான் வந்து இது ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன். ஸோ நீங்கள் நெக்ஸ்ட் எழுத போகிற எக்ஸாமுக்கு கொஸ்டின் வந்து நீங்கள் வேற எங்கேயோ ஏதாச்சும் இதுக்கு முன்னாடி எக்ஸாமில் நடந்திருக்கான்னு வந்து சர்ச் பண்ணி பாருங்கள் ஆன்லைனில். அப்படி இல்லைனா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை வந்து எடுத்து ஒருக்கா எந்தெந்த கொஸ்டினாக ரிப்பீட்டடாக கேட்டுருக்காங்களோ அதெல்லாம் ஒருக்கா நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறப்போ ஒரு சில டைம் உங்களுக்கு சின்ன சம்மா தெரியும். ஸோ இது கேட்க மாட்டாங்க அப்படின்னு நினச்சி ஒமிட் பண்ணிருக்கீங்க. அப்படி ஒமிட் பண்ணாதீங்க. எந்த ஒரு சின்னதாக ஈஸியாக இருந்தாலும் சரி அதே வந்து பார்த்துக்கோங்க. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா ஒரு சில டைம் உங்களுக்கு ஸ்ப்ளிட் அப் பண்ணி வந்து கேட்டாங்க அப்படின்னா அதாவது 11A வந்து சப்டிவிஷன் 1 சப்டிவிஷன் 2 கேட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அந்த டைம் வந்து இந்த மாதிரி தான் கேட்பாங்க. ஸோ அதனால் நீங்கள் அட்டன் பண்ணுறதுக்கு ஈஸியாக சான்சஸ் இருக்குது. பட் மேக்ஸிமம் அந்த மாதிரி வராது. இருந்தாலும் எந்த ஒரு கொஸ்டினும் ஒமிட் பண்ணாதீங்க. ஸோ கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எழுதுற மாதிரி தான் வரும். ஸோ அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் ட்விஸ்ட்டாக வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் முடிஞ்ச அளவு ஒரு கொஸ்டினை பார்க்குறப்பயே அந்த கொஸ்டினை நல்லா புரிஞ்சு பாருங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு கொஸ்டினை நல்லா ரீட் பண்ணி அதுக்குரிய ஆன்சர் வந்து இப்போவே வந்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. ஏன்னா இப்போ நீங்கவே கொஸ்டின் நல்லா ரீட் பண்ணீங்கன்னா தான் எக்ஸாம்கள்லையும் போய் நல்லா ரீட் பண்ணுவீங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ நல்லா ரீட் பண்ணிருந்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு எக்ஸாம்பிள்குள்ள இந்த கொஸ்டின் நம்ம பார்த்துருமா இல்லையாங்கிறது உங்களுக்கு கிளியராக தெரியும். ஏன்னா நீங்கள் வந்து கொஸ்டினை ஒரு தடவை மட்டும் பார்த்துட்டு அதுக்குரிய ஆன்சர் மட்டும் பண்ணிட்டு போயிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸாம்பிளில் கேட்குறப்போ வந்து இந்த கொஸ்டின் தான் நம்ம பார்த்த மாதிரி இந்த கொஸ்டின் பார்த்த மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு லைட்டாக கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ அதனால தான் சொல்கிறேன். ஸோ கண்டிப்பாக கொஸ்டின் ஈஸியாக தான் வரும். நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எழுதுற மாதிரி தான் கொஸ்டின் வரும். அதனால் எல்லா கொஸ்டினும் இப்போ பார்க்குறப்பவே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பாருங்கள். சர்க்யூட்ஸாக இருந்தாலும் சரி இல்லை எந்த ஒரு டிராயிங் உள்ள வந்தாலும் சரி எல்லாமே கிளியராக வந்து நல்லா ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. இன்னைக்கு ஓவராலாகவே வந்து கொஸ்டின் ஈஸியாக தான் வந்திருக்கு. ரெண்டு எக்ஸாம்லுமே ஈஸியாக பாஸ் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்கீங்க. நீங்கள் இன்னும் நம்ம கமெண்ட் டாப்பில் ஓட் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக போய் ஓட் பண்ணிக்கோங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு உங்களுக்கு எக்ஸாம் கொஸ்டின் எப்படி இருந்துச்சுங்கிற மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பாக ஒரு பிளானிங் வச்சு பாருங்க. ஸோ கண்டிப்பாக ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. கொஸ்டின் ஈஸியாக தான் வரும். கான்ஃபிடென்ட்டாக இருங்க. கொஸ்டின் நல்லா ரீட் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஒரு இம்பார்ட்டன்ட் டீட்டெயிலாக சந்திப்போம். தேங்க்யூ.